திமுகவில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் உங்களை கேள்வி எழுப்புகிறோமா? இல்ல திமுகவில் நீங்க பணம் வாங்கி கொண்டு நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களா? அதை பத்தி நாங்க ஏதாவது கேள்வி எழுப்பணுமா? அதை வெளிப்படுத்தினார்களே, அவர் என்ன ஆதாரம்னு கேட்பாரு. இல்ல அவர் என்ன ஆதாரம்னு கேட்பாரு. பணம் வாங்கினதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாரு. ஆதாரத்தை திமுகவை வெளிப்படுத்தியது. ஒரு எளிமையான கேள்வி. 8 மாதங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி 8 மாதங்கள் ஆச்சு. இன்றைக்கு நடக்கக்கூடிய பரப்புரை கூட்டத்தில் பாஜகவோடு ஏன் கூட்டணி வைத்தோம் மக்களிடம் போய் சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்னா அது யாருக்கான கட்டாயம்? நீங்க தொண்டர்கள்கிட்ட சொல்லணுமா, மக்கள்கிட்ட சொல்லணுமா, யார்கிட்ட சொல்லணும்ங்கிற ஒரு நெருக்கடி உருவாயிருக்கு. 180 தொகுதிகளில் பிரச்சாரத்தை தாண்டிய பிறகும் இதை போய் சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஏன் எழுது? ஏங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி மக்களை சந்திக்கிறது என்றால் மக்கள் கிட்ட அந்த பிரச்சனைகளை பத்தி பேசுவது, நடக்கக்கூடிய ஆட்சியின் அநியாயங்களை பத்தி பேசுவது, அக்கிரமங்களை பத்தி பேசுவது, குறைபாடுகளை பத்தி பேசுவது, அவர்களை சுட்டிக்காட்டுவது, அது பரப்புரை. அழுத்த வாக்கு அது பரப்புரை. அது கம்ப்ளீட்டா அக்ரி பண்ணிக்கலாம். அது கருணா பதில் சொல்வாரு. நான் என்ன சொல்றேன், ஆட்சி மீதான விமர்சனங்களை நீங்க பட்டியல் போடுறீங்க அப்படிங்கிறது வேற, அது பரப்புரை. நான் கேட்கறது வியூகம். ஒரு அதிமுக பாஜக கூட்டணிங்கிற ஒரு வியூகத்தை பாஜகவோடு கூட்டணி வைத்திருப்பதற்கான காரணத்தை போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு 8 மாதங்கள் கழித்தும் சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி அதிமுக இருக்கா? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், பாஜக என்ன தீண்டத்தகாத கட்சியா, இல்ல தீவிரவாத கட்சியா, இல்ல பாகிஸ்தானோட உறவு வைத்துக் கொள்கிறோமா, இல்ல தீவிரவாதிகளோடு உறவு வைத்துக் கொள்கிறோமா? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஒட்டுமொத்த நீங்க தான் அதிமுக கூட்டணி வெச்ச பிறகு அதையே சொல்லுங்கன்னு கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த கேள்வியை ஒட்டுமொத்த இந்தியாவே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தானே ஒரு பிரதம மந்திரியை உருவாக்கி இருக்கிறார்கள், மத்திய அரசை உருவாக்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து 10 வருடம் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ இந்திய மக்கள் பொதுவா எல்லாருக்கும் உண்டான கேள்வி தானே இந்த கேள்வி. ஏன் நீங்கள் பாஜகவை தேர்ந்தெடுத்தீர்கள்? அப்படிப்பட்ட ஒரு என்ற கேள்வி அப்படி மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிற ஒரு பெரிய தேசிய கட்சியோட கூட்டணி வச்சிட்டு இதை போய் சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டிய தேவையே எழுது. இல்ல, அதற்காக மட்டுமல்ல, மத்தியில் இருக்கக்கூடியவர்களோடு இணக்கமான உறவு எங்களுக்கு இருக்கிறது என்றால் அந்த இணக்கமான உறவின் மூலமாக நாம் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்கும் என்றால் அந்த இணக்கமான உறவை பயன்படுத்தி மாநிலத்தை வளர்ப்பதில், மாநிலத்தை நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதில், அரசியலில் தூய்மையை ஏற்படுத்துவதில், அநியாயம் அக்கிரமங்களை ஒழித்து போதை கலாச்சாரம் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்காக அதை பயன்படுத்துவதில் நீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்ட எம்ஜிஆர் தொடங்கி அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி அதற்கு பிறகு வந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே நீங்க சொல்ற மாதிரி இணக்கமாக இருந்துதான் தமிழ்நாட்டுக்கான எல்லாத்தையும் பெற்று தமிழ்நாட்டை வளர்த்தார்களா? ஆமா, இணக்கமாக இருக்க வேண்டிய இடத்தில் இணக்கமாக இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் அடிமை இல்ல. அதாவது இணக்கம் குறைபாடு ஏற்படும் பொழுது அதை விடுபட்டு வருவதோ, எதிர்த்து கேள்வி கேட்பதோ, பிரிந்து வருவதோ எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் கூட்டணி கட்சி மட்டும்தான், அடிமை கட்சி அல்ல.